வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி என்ன நியூஸ், அது மூலிமா எனக்கு என்ன வேர்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று பேசணும்ல, அந்த நம்ம ஆர்.என். ரவி தமிழ்நாடு முதலமைச்சர் பற்றி பேசியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தாங்க. இப்போ வந்து திமுக சேர்ந்து வந்து அதுக்கான எதிர்ப்பையும் அவங்களோட கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நியூஸும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நியூஸ் வழியாக உங்களுக்கு கிடைக்கிற வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ இங்கே ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அங்கே என்ன பேசுனாங்க, என்ன வேர்ட்ஸு, இங்கே என்ன பேசுனாங்க, என்ன வேர்ட்ஸ்னு ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் டேரெக்டாக. ஸோ இப்போ கண்டென்ட் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நேற்று பேசிட்டோம், அவங்க வந்து வெளியேறிட்டாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடினவங்க வெளியேறிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ திமுக சைடுலேருந்து அவங்க வந்து என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. திமுக சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெட் அவுட் ரவி. ஸோ ரவி வந்து இங்கேருந்து வெளியேறுன்னு சொல்லி கெட் அவுட் ரவின்னு சொல்லி அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த பிரச்சாரம் வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணப்படுதான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க திமுக சைட்லேருந்து. ஸோ ஆர்.என். ரவி வெளியேறினதை தொடர்ந்து நம்ம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவில் ஒரு சச்சரவு நடந்திருக்கு. ஸோ ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி. ஸோ இவங்க வந்து அவங்கள குறை சொல்கிறதும் மாற்றி மாற்றி குறைகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதிமுக எம்எல்ஏ வந்துட்டு கூண்டோடு வெளியேற்றிட்டாங்க. அது வெளியேற்றத்துக்கான மீனிங் தாங்க எவிக்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் நம்ம நேற்றோடு பேசியிருப்போம். ஸோ ஒரு வெர்புக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ் சேர்த்துக்குவோம், ஈடின்னு சேர்ப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா காலநிலை, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸ். ஸோ இப்போ வந்து வெளியேற்றப்பட்டனர். ஸோ பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆருடைய பாஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர், WER, விக்ட். இது வந்து ஒரு வெர்பு வேர்டுங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டு ஃபோர்ஸ் சம்படி அஃபிஷியலி டு லீவ் த ஹவுஸ் ஆர் லேண்டு விச் ஹீ ஆர் ஷீ இஸ் ரெண்டிங். ஸோ ஒருவர் வாடகை வீடு, குத்தகை வீடு எடுத்துள்ள அந்த வீட்டிலிருந்து அவங்கள வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக வந்து வலுக்கட்டாயமாக வந்து நீக்க செய்தல். அவங்க எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து ரெண்டிங்னு வாடகை சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக நம்ம அங்கே மட்டுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பொதுவாக எங்கே இருந்தாலுமே சரி, நம்ம வெளியேற்றதுக்கு அப்படின்னா நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், எவிக்டட்னு சொல்லலாங்க. ஸோ அவங்க எக்ஸாம்பிளும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தேவர் எவிக்டட் ஃபார் நாட் பேயிங் த ரெண்ட். ஸோ வாடகை கட்டதெல்லாம் வந்து வெளியேற்றப்பட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு பேசிவ் வாய்ஸ் தாங்க, தேவர் எவிக்ட். அமைச்சர் துரைமுருகன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்டர் த ஆர்டிகல் 176. ஸோ இந்த சட்டத்தின்படி கவர்னர் இஸ் மேண்டேட்டட் டு டெலிவர் த கஸ்டமரி அட்ரஸ் அட் த பிகினிங் ஆஃப் த அசம்பிளி செஷன். ஸோ எது எப்படி இருந்தாலுமே அந்த சட்டத்தின்படி கண்டிப்பாக கவர்னர் வந்துட்டு அந்த உரை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன உரைனா, வழக்கமான உரை. இங்கே கஸ்டமரின்னு ஒரு வேர்டு இருக்குல்லங்க, கஸ்டமரின்னா ஒரு அட்ஜெக்டிவ்ங்க, அட்ரஸ்னால் உரை, நம்ம பேசுகிறது அட்ரஸ் மீன் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ் வந்துட்டு கஸ்டமரினா வழக்கமான உரை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க செகண்ட் வேர்டு. ஸோ கவர்னர் இஸ் மேண்டேட்டட் டு டெலிவர் த கஸ்டமரி அட்ரஸ் அட் த பிகினிங் ஆஃப் த அசம்பிளி செஷன். ஸோ துரைமுருகன் இன்னொரு பாயிண்ட்டும் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்துட்டு அந்த உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தும், அந்த உரை முடிகிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் ஆந்தம், அதாவது இந்திய தேசிய கீதமும் பாடப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பாயிண்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க மீனிங். ஸோ இங்கே கஸ்டமரி பார்ப்போம். கஸ்டமரினா வழக்கமானு சொல்லுவோம். வாங்க அதை விட பார்ப்போம். மாதிரி இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ்ங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு கஸ்டம் ஆர் யூஷுவல். ஸோ வழக்கமான முறையில், வழக்கம், பழக்கம் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். இவங்க இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ட்ரெடிஷனாக இருக்கும். அதாவது இட்ஸ் கஸ்டமரி டு சென்ட் ஸ்வீட்ஸ் ஆன் திவாலி இன் அவர் கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டில் திவாலி டைமில் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் நம்ம வந்து பரிமாறிக்குவோம்ல, அது வந்து ஒரு வழக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறப்போ. வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். ஃபர்தராக துரைமுருகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துரைமுருகன் ஃபர்தர் எம்ஃபசைஸ் that people of Tamil Nadu, the state government legislative assembly has always shown unwavering respect for the national anthem. அதாவது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழக மக்களும் சரி, சட்டசபையும் சரி, நம்ம எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு எப்போவுமே நம்ம வந்து அசைக்க முடியாத ஒரு மரியாதை தான் நம்ம கொடுப்போம் நேஷனல் ஆந்தமுக்கு. நாங்கள் வந்து அவமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்ஃபசைஸ், அதை வந்து வலியுறுத்தி சொல்கிறார். அந்த விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். எம்ஃபசைஸ்னால் வலியுறுத்தல். நம்ம ஆல்ரெடி டே 4லேயே நம்ம வந்து எம்ஃபசைஸ் பற்றி பேசியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதாங்க, அதையும் பாருங்கள், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ வலியுறுத்துறாரு தட் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, தமிழக மக்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹேஸ் ஆல்வேஸ் ஷோன் அன்வேவரிங் ரெஸ்பெக்ட். இப்போ வேவ்னா அசைகிறதுங்க, அன்வேவரிங்னா அசையாத. ஸோ அசையாத நம்பிக்கை, ரெஸ்பெக்ட், அசையாத நம்பிக்கை ஃபார் த நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் வச்சுருக்காங்க. த கான்ஸ்டியூஷன், சட்டம் அண்ட் த ஐடியல்ஸ் ஆஃப் பேட்ரியாட்டிசம். பேட்ரியாட்டிசம்னா ஒன்றுங்க தேசபக்தி அண்டு நேஷ்னல் இன்டகிரேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி டே 6லேயே பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி பற்றி பேசியிருப்போம். இன்டெகிரிட்டினா ஒன்றும் இல்லைங்க, அந்த அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒருமைப்பாடுக்கு சொல்லலாம். ஸோ இன்டெகிரிட்டின்னாலும் ஒரு நவுன் தாங்க, இன்டகிரேஷன்னாலும் வந்து ஒரு நவுன் தாங்க, கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. ஸோ இது என்னென்னா தேசிய ஒருமைப்பாடுக்கு சொல்கிறாங்க. அதாவது தேசபக்தியும் இருக்குது, அதை நம்ம வந்து அசைக்க முடியாத நம்ம வந்து ஒரு மரியாதையும் வச்சுருக்கோம். ஸோ இந்த தேசபக்தி,
நேஷ்னல் இன்டகிரேஷன்னா தேசிய ஒருமைப்பாடு எல்லாமே நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம், நாங்கள் வந்து ரொம்ப அதை காட்டுறோன்னு சொல்லி வலியுறுத்தி சொல்கிறாரு. இதாங்க மீனிங். ஸோ Day 4 and Day 6 வீடியோஸும் பாருங்கள், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோன்னா, டுடே வந்துட்டு 3 வேர்ட்ஸ் பார்த்தோங்க மேஜராக. ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்கன்னா எவிக்ட்னா வெளியேற்றுதலுங்க. செகண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரிங்க. கஸ்டமரி அப்படின்னா வழக்கமானன்னு சொல்லுவோம். தேர்டு வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்வேவரிங்னா வேவுடைய ஆப்போசிட். வேவ்னா அலை மாதிரி அசைகிறது, அன்வேவரிங்னா அதோட ஆப்போசிட்டுங்க, அசையாத. ஸோ ஒன் மோர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி Day 4 எம்ஃபசிஸும் Day 6 இன்டகிரேஷனும் சொல்லியிருப்போம். அந்த வீடியோஸும் மறக்காம பாருங்கள். தட்ஸ் இட்டுங்க டுடே வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு வீடியோ மற்றும் ஒரு நியூஸ் நம்ம